ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவா போண்டா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டாவுக்கு தண்ணியாக நல்லா குருமா வச்சாக்கா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், குருமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். சட்னி வச்சாலும் சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த குருமா கூட நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போண்டா நிறைய அள்ளி வச்சுட்டு அது மேலே குருமாவை நிறையா ஊற்றி சாப்பிட்டாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன். வறுத்த ரவை அப்படியே சேர்த்துருங்க. நூறு கிராமு தயிர் நார்மலாக இருக்கணும், ரொம்ப புளிச்சு இருக்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் அப்பச்சோடா, இந்த ரவைக்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு. இங்கே பாருங்கள், தயிர் வச்சுருந்தோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு கப்பு இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், தட்டை போட்டு மூடி வைங்க ஒரு 10 நிமிஷம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. திக்காகவும் இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியாக வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ரவை ஊறி இருக்கிறதால திக்காக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் தயிர் எடுத்தோம் இல்லையா 100 கிராம், அதே மாதிரி 100 கிராமு பச்சரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகம் பாருங்கள், ஒரு சிட்டிகை ஓமம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இது மாதிரி கையாலேயே நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கையாலேயே நல்லா கலந்து விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. ரவை இருக்கிறதே தெரியல பாருங்களா, இவ்வளோ ஒரு மாவு மட்டும் கலந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா ஊறி இருக்கிற ரவை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டு நல்லா காயுது. இங்கே பாருங்கள், ரெடியாக இருக்குது பாருங்கள். மாவு நல்லா கலந்து விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு எடுத்துருக்கேன். இப்போ சின்ன சின்னதாக குட்டி குட்டி போண்டாவா சின்ன சின்ன போண்டாவாக போடுங்க, அது நல்லாயிருக்கும். நல்லா பொங்கி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க, அப்போ தான் நல்லா மாவு நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா செவந்துருக்கு. இந்த டைமில் அப்படியே அள்ளிடுங்க. எண்ணெயை வடிய வச்சுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரவை போண்டா ரெடியாக இருக்குது. இப்போ சட்னி சாம்பாரை வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேன். போட்ட உடனே கலைச்சிடாதீங்க. 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. திருப்பி திருப்பி அப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா முழுதும் நல்ல கலராக மாறி வரும். சின்ன சின்ன போண்டா இல்லையா, அதனால் இது பாருங்கள், இதுவும் அள்ளிடுங்க. நல்லா எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துருங்க. எவ்வளோ சலசலம் சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், போண்டாலாம் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவா போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தக்காளி பொட்டுக்காலை சேர்த்து சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரசாரமாக நல்லா சுட சுட வேக வச்சு இட்லி வச்சு சாப்பிட்லாம், தோசை ஊற்றி சூப்பராக சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா மொறுன்னு தோசை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட தோசைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இன்னும் 2 தோசை கூட தான் கேட்பாங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி. நம்ம வீட்டில் இருக்க 2 பொருள் தான், பொட்டுக்கடலை தக்காளி சேர்த்து சூப்பரான சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 6 வரமிளகாய் நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு. அப்படியே எடுத்துடலாம், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, கலர் மாறிடும். இங்கே பாருங்கள், ஜாரில் மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், வரமிளகாய் வதக்கணும் இல்லையா, அதே வானல்லே 2 தக்காளி நார்மல் சைஸு, நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டேன். கொஞ்சம் இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சின்னதாக ஒரு பீஸ் புளி, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கும் அதை விட கொஞ்சம் கம்மி, நம்ம எடுத்துக்கிற அளவு பொறுத்து தான் இருக்குது. 2 தக்காளிக்கு நான் சேர்த்துருக்கேன். 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இல்லையா, வர மிளகாய், அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா ஆறி எடுத்து இதை அப்படியே அள்ளி இங்கே பாருங்கள் ஜாரில் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். கல் உப்பு சட்னிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம், மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சட்னி தாளிக்க 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. ஒரு வரமிளகாய் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அப்படியே சட்னியில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி ரெடியாக இருக்குது. தாளிச்சதை அப்படியே கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான சட்னி ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சுட சுட தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான பொட்டுக்கடலை சேர்த்து கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.